ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான பிஸ்கட் புட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் கேக் செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் 20 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் இருந்தாலே போதும். ரொம்ப சாஃப்டான இந்த புட்டிங் கேக்கை நீங்களே வீட்டில் செய்யலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிஸ்கட் புட்டிங் கேக்கு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சுகரை நம்ம முதல்ல கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போதுமே சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது நம்ம அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அப்போ தான் ஈஸியாக நமக்கு கேரமலைஸ் ஆகி வரும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி வச்சு சுகரை கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். இந்த சமயத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மெல்ல நமக்கு கேரமலைஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டீங்கன்னா ஈஸியாக கேரமலைஸ் ஆயிரும். ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு 4-5 நிமிஷம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு அழகாக கேரமலைஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ சுகர் கேரமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கணும். அதே போல் நம்ம இப்போ செய்ய போகிற இந்த கேக் பாத்திரத்தில் ஈவனாக எல்லா பக்கமும் இந்த சுகர் கேரமல் படுறது மாதிரி செஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதான். சுகர் கேரமலை இந்த பாத்திரத்தில் சேர்த்த பிறகு இதை அப்படியே ஓரமாக நம்ம இப்பொழுதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த பிஸ்கட் புட்டிங் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட்டில் 20 ரூபா பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கி மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்கட்டை அப்படியே முழுசாக சேர்த்துறாதீங்க, இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு பிஸ்கட் நல்லா நைஸாக பவுடராக அரைப்பட்டு வரும். இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர், அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக வாசனைக்காக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறாந்தா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிஸ்கெட்டை நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பிஸ்கெட்டை அரைச்சி எடுத்த பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை ஒரு விஸ்கு வச்சு நல்லா 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த முட்டை கூட தான் நல்லா இந்த பிஸ்கட் பவுடரை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அந்த மாதிரி கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா இது கூட 250 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இது நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும், தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதே சமயத்தில் காய்ச்சி ஆற வச்சு நல்ல வடிகட்டின பாலாக இருக்கணும். இப்போ பால் சேர்த்த பிறகு நல்ல கட்டி இல்லாமல் திரும்பவும் விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் கேரமலைஸை ரெடி பண்ணி அதில் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதிலே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ கேக் செய்கிறதுக்கு கேக் பாத்திரத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அடிக்கணமான ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். இது பழைய குக்கர், நான் கேக் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த குக்கரில் கேக் பாத்திரம் வைக்கிற அளவுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு கொஞ்சம் இந்த குக்கரில் தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுன்னா, நம்ம இப்போ கேக் வைக்கிறோம் பார்த்திங்களா பாத்திரம், அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியை அந்த தண்ணி தொடணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கேக் பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவும் இருக்கக்கூடாது, சும்மா நார்மலாக மூடி வச்சா போதும்.
இது சரியாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேக் பாத்திரத்து மேலே போட்டிருக்க இந்த மூடியை மெதுவாக எடுத்துட்டு பாருங்கள், கேக்கும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கேக் பாத்திரத்தை மெதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை உடனே நம்ம வெளியில் எடுத்துட முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா தான் கேக் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஓரங்கள்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்குங்க. அப்போ கேக் வந்து இந்த ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். அவ்வளோதான், கத்தி வச்சு இப்போ ஓரங்களையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேக்கை வெளியில் எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு ப்ளைனான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இப்போ இந்த பிளேட்டை மெதுவாக குப்பரை இந்த மாதிரி கேக் ட்ரேயில் கவுத்து போட்டுட்டு இந்த கேக் ட்ரேயை அடிப்பக்கமாக நல்லா இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு அடியில் கை வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ ஈஸியாக நமக்கு கேக் வந்து அழகாக கலண்டு வந்துடும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த புட்டிங் கேக் ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் பாதாம் பருப்பை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கேக் மேலே சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட ஒரு வேளை பாதாம் பருப்பு இல்லைன்னா தேங்காயை கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். அப்போவும் கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா புதினா இலையை எடுத்து நடுவில் சென்டரில் இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கங்க. கூடவே டுட்டி ஃப்ரூட்டியோ இல்லை ஜெரி பழமோ எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டுட்டி ஃப்ரூட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த புட்டிங் கேக்கை நம்ம கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக கத்தி இறங்குதுன்னு பாருங்கள். இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.